கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே வந்த அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த கிளாஸுக்கு கர்த்தர் நம்மளை மறுபடியும் ஒன்று சேர்த்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய தீர்மானங்களிலே சிலவற்றை நாம் சரியாய் கண்டுபிடித்து அதற்கு நம்மளை ஈடு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஒத்துழைக்க வேண்டும். இன்னும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னா அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். பாருங்கள், தேவனுடைய அசைவுகளுக்கு விட்டு கொடுக்காத எந்த மனுஷனும் தேவனுடைய பிரம்மாண்டங்களை பார்ப்பது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த பாடத்திட்டங்களிலே நம்ம இணைத்து கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have become an yielded vessel to God. நாம் தேவனுக்கென்று விட்டு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான பாத்திரமாய் மாறுகிறோம். அதனால தான் உங்களை எல்லாம் பார்ப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை நன்மையினால் நிரப்புவார் என்று சொல்கிறேன். இன்றைக்கி இந்த தரிசனத்தை குறித்து ஒரு ஆவிக்குரிய பார்வை, இல்லாவிட்டால் இது நம்ம எதையோ சாதிப்பதற்காக நாம் ஒரு இலக்குகளை உருவாக்குவதை குறித்து பேசவில்லை. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் விஷன். நம்முடைய மனக்கண்களின் மூலமாகவோ இல்லாவிட்டால் மாம்ச கண்களின் மூலமாகவோ பரலோக நிகழ்வுகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாய் மாறுவதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ விஷன் இஸ் ஹேவிங் எ கிளிம்ஸ் ஆஃப் த இட்டர்னிட்டி. நித்திய ராஜ்யத்தின் ஒரு துளிகளையோ இல்லாவிட்டால் சில பிரிவுகளையோ கர்த்தர் அனுமதிக்கக்கூடியவைகளையோ நாம் பார்க்கும் பொழுது அதை தரிசனம் என்று சொல்லுகிறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் நான் தரிசனத்தை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பரலோகத்திலே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகளை நாம் எட்டி பார்க்கிறவர்களாய் மாறுகிறோம். we are looking into the things that God has set in the eternity. நித்தியத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவன் எதை அமைத்து வைத்திருக்கிறாரோ அதை நாம் பார்க்கிறவர்களாக, அதை நாம் கவனித்து பார்க்கிறவர்களாக, கேசிங் இன்டு இட் அப்படின்ற ஒரு பாடத்தை, அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ விஷன் என்பது ரொம்ப ரொம்ப வேதத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு தலைப்பாக இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் கடைசி காலங்களிலே இவைகள் நடக்கும் என்று சொல்லி யோவேல் 2:28 பேசியிருக்கிறார். பின்பு அப்போஸ்தலர்கள் காலத்திலே விசேஷமாய் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது பேதுரு எழும்பி இந்த வசனத்தை மறுபடியும் என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனமாய் அவர் பேசும் பொழுது அவர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை அவர் முன்வைக்கிறார். ஸோ இதெல்லாமே என்னென்னா கடைசி காலங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவு எண்ணங்கள் எல்லாம் எது என்னென்னா எஸ்கட்டாலஜிக்கு போயிடும். அப்படின்னா முடிவு, இந்த பூமியினுடைய முடிவு, இல்லாவிட்டால் மனித குலத்தினுடைய முடிவு, இப்பொழுது இருக்கிற இந்த திட்டத்தின் முடிவுக்கு நம்முடைய மனதெல்லாம் கடைசி காலம் என்று சொன்னால் அப்படி போயிடும். இந்த இறையியல் ரீதியாய் பார்க்கும் பொழுது கடைசி காலம் என்று சொல்லப்படும் பொழுது வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட காலம், பின்பு வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்ட காலம் என்று கூட அவைகளை நாம் பிரித்து பார்க்கலாம். அப்படி என்றால் மேசியா வருவதற்கு முன்பாகவும் மேசியா வந்த பிறகு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் இந்த நிறைவு காலங்களை குறித்து சொல்லும் பொழுது கடைசி காலம் என்று கூட நம்ம என்ன பண்ணலாம், நாம் அவைகளை இறையியல் ரீதியாக அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதனால் கடைசி காலம் என்று சொன்ன உடனே இப்போ சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கடைசி காலம்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுரு சொன்னார் பாஸ்டர், ஆனால் இன்னும் கடைசி காலம் வரமாட்டுது, அதனால் கடைசி காலன்ற ஒரு காலம் இருக்குதான்ற சில கேள்விகளுக்குள்ளாக மக்கள் வருவார்கள். அதனால தான் இந்த இறையியல் வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனமாய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட் டேஸ் அப்படின்னு சொன்னால் when the promise has been fulfilled, வாக்கு தத்தங்கள் நிறைவேறப்பட்ட காலங்கள், இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மக்களை அவருடைய தீர்மானத்தின்படி அவர் அண்டையில் சேர்த்து கொண்ட அந்த காலத்தை குறித்து பேசுகிறது. அப்பொழுது என் ஆவியை அவர்கள் மேல் நான் ஊற்றுவேன், அப்பொழுதும் குமாரரும் குமாரத்திகள் என்ன பண்ணுவார்கள், தரிசனங்களை பார்ப்பார்கள். ஸோ they will have a vision என்று சொல்லி ஆவியானவர் அந்த இடத்துல நமக்கு தெளிவாய் பேசியிருக்கிறார். அதனால் விஷன் என்பது என்னென்னா சீயிங் இன் த ஸ்பிரிட் ரெம். ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் பார்வையாளர்களாய் மாறுவது, இல்லாவிட்டால் பார்வை நமக்கு உண்டாக்கப்படுவது. ஸோ ஸ்பிரிட் ரெம் இஸ் பீன் ஆக்டிவேட்டட் ஸோ தட் யூ கேன் அலைன் யுவர் செல்ஃப் டு தட். இப்போ இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் இயங்க வேண்டும் என்று சொன்னால் மிக மிக அடிப்படையான கோட்பாடை நான் சொல்லி இதை ஆரம்பிக்க விரும்புகிறேன். The role of the Holy Spirit is the most pivotal point in the vision realm. ஆவியானவர் ஒரு மனிதனோடு கூட அவர் தொடர்பு கொண்டு அவர் செய்கிற திட்டங்கள் தான்
இந்த தரிசன உலகம் ஆவிக்குரிய உலகத்துக்கு அடிப்படையாகவே மாறுகிறது. அதனால தான் இங்கே சொல்லப்படுது பாருங்க, ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட்ட பிறகு, ஓகே, அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகள் என்ன பண்ணுவார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, விஷன்றம் வருகிறது. அதுக்கப்புறம் தான் என்ன வருது, நமக்கு தரிசனங்களை பார்ப்பார்கள். அப்புறம் மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொப்பனங்களை காண்பார்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அப்போ ஆவியானவர் இல்லாமல் இந்த மண்டலத்துக்குள்ள எந்த அசைவுகளுமே என்ன பண்ணாது, நிறைவேறாது. அதனால் த ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த பவர் சோர்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் இந்த விஷன் ரெம். ஆவியானவர் தான் இந்த தரிசன மண்டலங்களை இயக்குவதற்கான முழு மொத்த உரிமையாளராகவும் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய தார்மீக பொறுப்பையும் பலனையும் உடையவராகவும் இருக்கிறார். He is a source, power source of operating the vision realm. அப்போ ஆவியானவர் இல்லாமல் இந்த தரிசன மண்டலங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, வேலை செய்ய போகிறதில்ல, இயங்க போகிறதில்ல. அடுத்தது, one cannot access without his help. இப்போ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யாட்டியும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ அவர் வர்றதுனால தான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தையே நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற முதல் நிலை இருந்தாலும், அவர் உதவி செய்யாவிட்டால், வந்தவர் நமக்கு உதவி செய்யாவிட்டால் மறுபடியும் அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் இந்த தரிசன உலகத்தை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, தரிசன உலகம் ரொம்ப ரொம்ப அவசியமா பாஸ்டர்? ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தைகளே போதாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா ஒரு பாடத்திட்டத்தினுடைய பெரிய நோக்கமே என்னென்னா, நல்ல செய்திகளை சொல்வது மட்டுமல்ல, தவறான நம்பிக்கைகளை களைந்தெடுப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம எல்லாருமே பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான கருத்துக்களோடு பிறந்தவர்கள், பலவிதமான நோக்கங்களோடு பிறந்தவர்கள். அதனால் நமக்கு சில வேளையில் நமக்கு தெரியாமலே நாம் சில மாற்றமான சிந்தனைகளை நமக்குள்ளே நம்ம வாங்கியிருக்கலாம். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக சில தேவையில்லாதவைகளையும் சரியாய் நம்ம கையாளுவது ரொம்ப நல்லது. எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்குது பாஸ்டர், அது போதாதா? பாருங்கள், எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட திட்டங்கள் அப்படின்னா இந்த ஹோலிஸ்டிக் லைஃப்பை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுது. நாம் யாராக இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எங்கே போக வேண்டும், எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதெல்லாம் பேசினாலும், இப்போ ஒரு துல்லியமான அளவு நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்வேன், சபை என்ன செய்யணுன்றதை பைபிளில் நீங்கள் க்ளீனாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கண்டுபிடிப்பதற்கு இந்த தரிசன உலகம் மிக மிக உதவியாக இருக்கிறது. When our spirit realm or the vision realm helps us to align ourselves in the will of God, to align with the will of God. நாம் தேவனுடைய திட்டத்தில் போய் சரியாய் இயங்குவதற்கு பர்சனலாக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் பர்சனலாக இல்லை, என்னுடைய குடும்பமும் அந்த தேவ திட்டத்தில் சரியாய் ஒழுங்கர அமைந்து கொள்வதற்கு, நான் என்னுடைய குடும்பமும் மட்டுமல்ல, அதை மட்டும் நின்று விடாதபடி என்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு உதவியாய் மாறி அவர்களும் தேவ திட்டத்தில் சரியாய் அமர்ந்து கொள்வதற்கு அது உதவியாக மாறுகிறது. ஸோ டு அலைன் அவர் செல்ஃப் வித் த வில் ஆஃப் காட். இன்னும் அதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஒய் ஸ்டடி அண்ட் ஆக்டிவேட் விஷன் ரெம்? ஏன் இந்த தரிசன உலகத்தை படிக்க வேண்டும்? படிக்கிறது எதுக்குன்னா, நம்மளை அப்படிப்பட்ட தெய்வீக நோக்கங்களுக்கு நம்மளை உயிர் பெற வைக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது தான் இப்படி ஒரு பாடம் இருக்குதுன்ற வெளிச்சத்துக்களே நம்ம என்ன பண்ணுறோம், வருகிறோம். ஆனால் நிறைய பேர் என்னென்னா, படித்த உடனே அது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. படித்த உடனே அது என்ன பண்ணுது, முடிந்தது என்று நினைக்கிறாங்க. அதனால தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் அவேக்கனிங் அண்ட் ஆக்டிவேஷன். பாருங்கள், நீங்கள் நல்ல பாடத்தையோ இல்லை ஒரு நல்ல அனுபவம் மிக்க பரிசுத்தவான் இடத்துலையோ இல்லாவிட்டால் ஒரு நல்ல தேவ செய்தியையோ நீங்கள் புஸ்தக வழியாகவோ இல்லாவிட்டால் ஒலி நாடாவின் மூலமாக த்ரூ ஆடியோ ஆர் விஷுவல் எங்கேயோ இருந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா, யூ ஆர் அவேக்கன் டு த ட்ரூத். நீங்கள் அந்த சத்தியத்திற்கு நீங்கள் உயிர் பெற்றிருக்கிறீர்கள். அப்படி என்றால் அதற்கு நீங்கள் அதை அட்லீஸ்ட்டு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு, அட்லீஸ்ட் கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ கேட்குறதே அது செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா கேட்குறது அநேக காரியங்கள் நமக்கு முதல் தடவையாக கேட்கலாம், இல்லாட்டி பல தடவை கேட்டிருக்கலாம். நமக்கு அறிவு மண்டலத்தை அவைகள் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. when you are awakened to a truth,
யுவர் சென்சுவல் நாலேஜஸ், நீங்கள் உங்கள் மாம்சமாய் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அறிவு ஆற்றல்கள், அறிவு திறன்கள் நிரப்பப்படுகிறது. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய மக்கள் வாழ்க்கையில் அறிவு மண்டலத்தில் இருக்கிறதை நாம் அனுபவ மண்டலங்களாய் மாற்றுவது ஒரு பெரிய சவாலாக மாறுகிறது. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, இயேசு எனக்காக மரித்தார், அதனால் பாவம் என்னை ஆள முடியாது. இது நமக்கு அழகா வேதாகமத்திலிருந்து நம்மளுக்கு சொல்லப்பட்ட உண்மைகள். ஸோ யூ ஆர் அவேக்கன் டு த ட்ரூத்ஸ். த சின் டோன்ட் ஹேவ் டொமினியன் ஓவர் மீ. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இதை வாழ்க்கையிலே எவ்வளவு நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், நம்ம எத்தனை பாவங்களை ஜெயிப்பதற்கு இந்த சத்தியத்துக்கு நாம் உயிர் பெற்ற பிறகு அவைகள் நிஜமாய் மாறி இருக்கிறது. அப்போனா இப்போ இந்த சத்தியம் கரெக்டு, இதை கேட்டுட்டோம். ஆனால் இது செயல்பட வைப்பது என்பது ஆவியானவருடைய உதவியினாலும் நல்ல பரிசுத்தவான்களுடைய உதவியினாலும் சில வேளையில் தேவதூதருடைய உதவியினாலும் இதை நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பே தேவைப்படுது. ஒரு நல்ல பாஸ்டரோ, டீச்சரோ, ஒரு ப்ராஃபட்டோ, ஒரு இவாஞ்சலிஸ்டோ நம்மளை சத்தியத்தில் அவங்க கொண்டு போய் நம்மளை உயிர் பெற வைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாற்ற வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ அவேக்கனிங் இஸ் எ டிஃப்ரெண்ட் திங். நாம் ஒரு சத்தியத்திற்கோ, ஒரு செய்திக்கோ, இல்லாட்டி ஒரு தகவல்களுக்கோ, இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த தரிசனம், ஆவிக்குரிய தரிசனத்துக்கோ நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டுகிறது. ஆனால் திறக்கப்பட்ட உடனே அது செயல்படுதான்னா 99% அப்படி செயல்படலை. ஒரு சிலருக்கு வேணா அப்படி செயல்பட்டிருக்கலாம். ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் யாருமே இதுதான் இப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தீர்மானமாய் சொன்னதில்லை. சில பேர் அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே அது ஆக்டிவேட் ஆகிருக்கலாம். ஆனால் 99% எப்படின்னா, யூ ஆர் அவேக்கன் டு த ட்ரூத். நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படுகிறதாய் மாற்றப்பட வேண்டும். இட் ஹேஸ் டு பி எஃபெக்சுவேட்டட். இட் ஹேஸ் டு பி எஃபெக்சுவேட்டட் அப்படின்னா அது செயல்படுகிறதாய் மாற வேண்டும். இப்போ நான் பாவத்துக்கு ஜெயித்துட்டேன், பாவம் என்னை ஆள முடியாதுன்னா, இப்போ நம்ம எத்தனை பாவங்களை ஜெயித்திருக்கிறோம், எத்தனை பாவங்கள் ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை பாவங்கள் இன்னும் ஜெயிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நம்ம உட்காந்து சரியாக கணக்கு போட்டு அதை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஓகே, பாருங்க, சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதாகம் நிறைய சொல்லியிருக்குது. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பட் எத்தனை பேர் சோம்பேறியாக இல்லாமல் இருக்கிறோன்றது அடுத்த கேள்வி. ஓகே, இந்த மாதிரி when it comes to activation, நாம் அதை செயல்படுத்துகிறவர்களாய் மாறுவது என்பது ஒரு பெரிய சவாலாய் மாறுகிறது. இந்த இடத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய தகவல் என்னன்னா, நாம் தேவ சித்தத்தில் இணைந்து தேவ திட்டத்தை புரிந்து கொள்கிறவர் மட்டும் அல்ல, நாட் ஒன்லி தட் வி பிகம் கிளாரிட்டி, நம்ம கிளியர் ஆகிறது மட்டும் கிடையாது, ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்வது மட்டும் கிடையாது, அந்த சத்தியத்தோடு நம்ம இணைந்து கொண்டு அவைகள் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்வதற்கு இந்த தரிசனங்கள் உதவி செய்யக்கூடியதாய் மாறுகிறது. பீயிங் கிளியர் அபவுட் ஒன்ஸ் பர்பஸ் அண்ட் அலைனிங் ஒன் செல்ஃப் வித் காட்ஸ் வில் இஸ் க்ரூஷியல். நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இதை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கு தரிசனம் எனக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ நிறைய வேதத்தில் நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். ஓகே, இப்போ இதில் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது. இவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். திஸ் இஸ் கால் த வாய்ஸ். அப்படின்றால் ஒரு சத்தத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவுக்கு அப்படி ஒரு சத்தம் வந்திருக்கிறது. ஓகே, விஷுவல் ப்ராஃபிட்ஸ் மாதிரி ஆடிட்டரி ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்படி என்றால் சத்தத்தை கேட்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு எரேமியாவுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ சத்தம் வருது. சத்தத்தில் என்ன நடக்குதுன்னா, நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னா, நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றத கர்த்தர் துல்லியமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். When a man has become associated with the spirit realm, he also has an access to the seeing realm. நீங்கள் கேட்கிறவர்களாய் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறின பிறகு உங்களுக்கு பார்வை மண்டலமும் திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது எரேமியாவுக்கு அழைப்பு இருந்தது பாஸ்டர், அதனால அவருக்கு கர்த்தர் காமிச்சார். அந்த எண்ணங்களையும் நான் சற்று விளக்க விரும்புகிறேன். பாருங்க, எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டில் அது அப்படி இல்லை. அது தீர்க்கதரிசிகள் மேலே இருந்துச்சு, ஆசாரியர்கள் மேலே இருந்துச்சு, ராஜாக்கள் மேலே இருந்துச்சு. இன்னும் சில வேலைகளை துல்லியமாய் செய்வதற்கென்று ஆவியானவர் அவர்கள் மேல் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எல்லா மாம்சத்தின் மீதும், விசுவாசிக்கக்கூடிய எல்லா மாம்சத்தின் மீதும் ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரு? இறங்கி இருக்கிறார். அவர் வந்ததே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான செய்தி, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான நிகழ்வு. அதனால் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்டதான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கும் நாம் பாத்திரமாய் மாறிவிட்டோம். we have become a vessel for a supernatural experience. இதை முதலாவது நாம் இருதயத்திலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு நடக்காதுங்க அப்படின்னு நீங்கள் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, you yourself has put off the supernatural life. இந்த ஆவிக்குரிய தரிசன மண்டலங்களை நீங்களே என்ன பண்ணிடுறீங்கன்னா மூடி போட்டு விடுகிறீர்கள். அதற்கு செயல்படுத்துவதற்கு ஆவியானவர் அதிக உற்சாகம் உள்ளவராக இருந்தாலும் அதை நாம் செயல்படுத்தாமல் மாறிவிடுகிறோம். அதனால் வசனங்கள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால், நாம் எதை சரியாய் பார்க்க வேண்டும், எதை சரியாய் செய்ய வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு வசனங்கள் நமக்கு ஆழமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சத்தத்தை கேட்ட பிறகு கூட கர்த்தர் என்ன கேட்குறாருன்னா, நீ எதை காண்கிறாய்? ஸோ நீங்கள் நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னத்தை பார்க்குற, நீ இதை பார்த்தாயா? எசேக்கியேல்லாம் நிறைய பார்த்துருக்கிறார். நீங்கள் தானியேல் பார்த்துருக்கிறார். யோவான் பத்மோ தீவில் இருக்கும் பொழுது அவர் ஏராளமாய் பார்த்துருக்காரு. அதை தான் நம்மளுக்கு வெளிப்பாட்டின் புஸ்தகமாகவே இருக்குது. நீங்கள் பார்வை மண்டலம் இல்லை என்று சொன்னீங்கன்னா, பைபிளில் இருக்கிற அநேக புஸ்தகங்கள், அநேக எழுத்துக்கள் என்ன பண்ணப்பட வேண்டும்? நிராகரிக்கப்பட வேண்டும். இது ஒரு சிலருக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் புதிய ஏற்பாட்டின் வல்லமையுள்ள சபையை நீங்கள் மறுதலிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். அதனால் இது எல்லாருக்குமே இருக்குது. ஏனென்றால் எல்லாருமே தேவ சித்தத்தில் நாம் போய் கலந்து அதிலே ஒருங்கிணைந்து அதை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, தரிசனங்கள் முதலாவது நம்ம தேவ சித்தத்திலே நம்மளை ஒருங்கிணைக்க உதவி செய்கிறது. இரண்டாவது, டு அலைன் அவர் செல்ஃப் வித் காட்ஸ் வில். இரண்டாவது, தேவ சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்கிறது. பாருங்கள், இதான் பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தேவ சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதையும் குறித்து தரிசனங்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. எப்படி நிறைவேற்றுவதற்கு தரிசனம் எப்படி உதவி செய்யுதுன்னா, நம்மளுக்கு திட்டங்களையும் நமக்கு வாசல்களையும் வழிகளையும் காண்பித்து கொடுக்கிறதா இருக்குது. The vision helps us to have the plan and direction. Vision helps us to have plans and direction. அருமையான ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டாங்களா, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சபையை கட்டினீர்கள்? அவருடைய சபையினுடைய அளவு கேட்டிங்கன்னா சில வேளை நம்மளுக்கு ரொம்ப மனசே கவலையாயிடும். 3.5 கிலோமீட்டர் நீளம், 3 கிலோமீட்டர் அகலம். எப்படி அந்த சர்ச்சு அளவே எப்படின்னா 3 கிலோமீட்டர் நீளம், 3 கிலோமீட்டர் அகலம். இப்போ இதுக்கு மேபி இப்போ அவர் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணியிருக்கலாம். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்களா, நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் ஜெபம் பண்ணும் பொழுது நான் எதை பார்க்குறேனோ அதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்திக்கிறேன். when I pray, what I see, I prepare myself. இதுதான் அவருடைய செய்தி. இன்றைக்கு நாம் தரிசன உலகத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பாதை என்ன, நாம் போக வேண்டிய திசை என்ன என்று கண்டுபிடிப்பது என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிக மிக முக்கியமானது. அப்போ நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாருமே ஒரு ஆசையோடு ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் அந்த ஆசைகள் தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதான்னு முதலாவது கண்டுபிடிக்கிறோம். இரண்டாவது, அப்படிப்பட்ட ஆசைகளும் விருப்பங்களுக்கும் வழி வாசல்கள், பாதைகள், பிளான்ஸ் அண்ட் டைரக்ஷன் கொடுப்பதற்கு இந்த தரிசன மண்டலம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. தரிசனங்கள் உதவி செய்கிறதா இருக்குது. மூன்றாவது, டு ஸ்டாப் எனிமீஸ் இன்வேஷன். எதிரிகளினுடைய தாக்கங்களையும் ஊடுருவல்களையும் நிப்பாட்டுவதற்கு தரிசனம் உதவியாக இருக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, தரிசனம் அவசியமா? நான் இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு அவசியமாக இருந்தால் தரிசனம் உங்களுக்கு அவசியம்தான். டு ஸ்டாப் எனிமீஸ் இன்வேஷன். அதனால தான் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எதிராளிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை துல்லியமாக சொல்லி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக சொல்லி அநேக ஜெயங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள். டு ஸ்டாப் த எனிமீஸ் இன்வேஷன் அண்ட் டு ஸ்டாப் தேர் இன்ஃப்ளூயன்சஸ். அவர்களுடைய தாக்கங்களையும் அவர்களுடைய திட்டங்களின் முடிவுகளையும் சரியாக கண்டுபிடித்து எதிரியினை நிப்பாட்டுவதற்கு தரிசனங்கள் உதவியாக இருக்குது. ஸோ இது 3த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தேவ சித்தத்தில் போய் இணைவதற்கும், இரண்டாவது தேவ சித்தத்தை நான் சரியாக இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கும், மூன்றாவது சத்துருக்களின் ஊடுருவல்களையும் சத்துருக்களின் திட்டங்களையும் நான் நிப்பாட்டுவதற்கு தரிசனம் எனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பின் விவரம் என்னவென்று சொன்னால்,
how to practically enter into vision realm. நான் எப்படி இந்த தரிசன உலகத்துக்குள்ளாக நான் நுழைவது, how to enter into a vision realm. இது ஒரு நடைமுறை பாடம். ஒரு நடைமுறை பாடம். இது வெறும் நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது, இதை செயல்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி டு டேக் நோட்ஸ். நாம் நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் எதுக்கு உதவியாக இருக்கும்னா, நம்ம ஞாபக மண்டலத்தை சரியாக வைத்துக்கிறதுக்கு. எப்படி நீங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப குறைந்த அளவே ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நீங்கள் எழுதும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு என்ன பண்ணுறீங்க, ஞாபகம் வைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அதை விட உன்னதமானது ஞாபகம் எப்படின்னா, நாம் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அதனால் நோட்ஸ் எடுக்கிறதோடு எல்லாம் நிறைவேறிச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இதை நாம் செயல்படுத்தும் பொழுது தான் நாம் முழுமையான இடத்துக்கு நாம் கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ ஹவு டு ப்ராக்டிக்கலி என்டர் இன்டு த விஷன் ரெம். சரி, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தரிசனம்லாம் கர்த்தர் தான் கொடுக்கணும், அதனால் அவர் கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன். இது மிதமிஞ்சின நீதிமான்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கலாம். தரிசனம்லாம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை, அது அவசியம் வந்தால் அவரே கொடுப்பாரு. இன்னொன்று, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அமைப்பை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் ஒரு விருந்தோம்பலுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குது. கரெக்டாக ஒரு விருந்தோம்பலுக்கு ஒப்பனையாகி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்னோடு கூட என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இட் இஸ் லைக் யூ வில் என்டர் இன்டு அ வெட்டிங் சிஸ்டம். ஓகேவா? இப்போ ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பந்தியில் நம்ம போய் கலக்கிறது மாதிரி. இதை ஏன் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, நிறைய பேருடைய தெளிவுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போய் கலந்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த உறவிலே வந்து விட்டீர்கள். ஆனால் இப்போ அந்த மேஜைக்கு போகும்பொழுது, சாப்பாட்டு மேஜைக்கு போகும்பொழுது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் என்ன எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு அங்கே ஒரு பெரிய ஃப்ரீவில் இருக்குது. கர்த்தர் இதை கண்டிப்பாக இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய ஆசைகள் விருப்பங்களுக்கு அடிப்படையிலும் தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். கரெக்டாக நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் அடிப்படையிலும் செயல்படுகிறவராக இருக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு சிலரை தேவன் பிறப்பிலிருந்தே தீர்க்கதரிசிகளாகவும் இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய கண்காணியாகவும் வைக்கிறாருன்னா, இவங்க விரும்பாமலே இவங்க மேலே அது செயல்படும். இட் இஸ் அ சாவரின் ஆக்ட். ஓகே, அதை நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, டீல் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேருந்தே கண்கள் திறக்கப்பட்டு அவங்க தரிசனத்தை பார்ப்பாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஊழியத்தில் அவங்கள தேவன் அழைக்கும் பொழுது இப்படிப்பட்ட சில வெளிச்சங்களை கொடுத்து அழைக்கலாம். ஸோ இட் இஸ் அ சாவரின் ஆக்ட். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பாததை பரலோக ராஜ்யம் அவ்வளோ சீக்கிரம் தர்றது கிடையாது. நீங்கள் விரும்பாததை பரலோக ராஜ்யம் என்ன பண்ணுறதில்ல, அவ்வளோ சீக்கிரம் தருகிறது கிடையாது. அப்போ நீங்கள் தரிசனத்தையும் தரிசன உலகத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அதுக்கு என்ன தேவை என்று சொன்னால், நம்முடைய தீராத ஆசை, நம்முடைய பசி, நம்முடைய தாகம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய தேடல். ஓகே, ஏன் இத்தனை வார்த்தைகள் சொல்கிறேன்னா, எவ்வளோ இந்த வார்த்தைகள் சொன்னாலும் அந்த கருத்து பத்தாது. ஓகே, வாட் யூ ஹங்கர் ஆஃப்டர் யூ வில் ரிசீவ் இட். நீங்கள் இந்த பூமியிலே எதன் மேல் பசி தாகமாய் இருக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் பூமியிலே பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் திருமண வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு ஜூஸ் தான் ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு அதையே குடிச்சிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். யாரும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் மேலே கேஸ்லாம் போட மாட்டாங்க. ஒரு சிலருக்கு, நான் சாப்பிடுவோம் பாஸ்டர், ஆனால் நான் இதை மட்டும்தான் நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் தேவனுடைய பந்தியிலே, தேவனுடைய அந்த ஐக்கியத்திலே, தேவனுடைய உறவிலே வரும் பொழுது நம்முடைய பசி தான் அநேக திட்டங்களை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹங்கர் அண்ட் டிசையர். நீங்கள் தரிசன உலகத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கான முதல் திறவுகோல், இல்லாவிட்டால் முதல் காரியம், புரோட்டோடைப், அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் என்று சொன்னால், இட்ஸ் எ டீப் ஹங்கர் அண்ட் டிசையர். பாருங்கள், தேடுகிறவர்கள் தான் பூமியிலே கண்டடைகிறவர்களாக இருக்கிறார்கள். யார்? தேடுகிறவர்கள் தான் பூமியில் என்ன பண்ணுறாங்க, கண்டடைகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் வேதாகமும் ரொம்ப தெளிவாக சொல்லுது, த டெஸ்பிரேஷன். நீங்கள் எதை ரொம்ப விடாப்பிடியாய் தேடுகிறீர்கள். ஹங்கர் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த womb ஆஃப் டெஸ்பிரேஷன். நம்ம பாருங்கள், பசி எடுத்த உடனே, ஒரு மாம்சீக உதாரணம், பசி எடுத்த உடனே
சாப்பாடு தேடுறோம். கரெக்டாக ஏதாவது ஒரு கடிக்கிறது கிடைக்குமா? பசி எடுக்காத போது பாருங்கள், பக்கத்தில் எது இருந்தாலும் அதை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் பசி எடுத்த உடனே அது பிஸ்கெட்டாக இருக்கட்டும், கரெக்டாக இது வரைக்கும் நீங்கள் பிஸ்கெட்டே சாப்பிட்லனா கூட பசி எடுத்ததுன்னா பிஸ்கெட் தான் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, சாப்பிட்ருவீங்க. ஏன்னா யூ மூவ் டு அ டெஸ்பரேஷன் ஸ்டேட்ஸ். நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும், இதை நான் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமான உணர்வுக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். ஆவிக்குரிய உலகமும் இதை தான் ரொம்ப கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப ரேர் தீர்க்க தரிசன அந்த சால்வை உடையவர்கள் மேலே அது தானாக வேலை செய்யுது. ஆனால் 99% பேர் தரிசனத்தையும் தரிசன மண்டலங்களையும் தங்களுடைய தீராத ஆசை விருப்பங்களின் அடிப்படையில் தான் அவைகளை தேடுகிறவர்களாய் மாறுகிறார்கள். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வாசிக்கலாம். 1 Corinthians சாப்டர் 14 verse 1. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வாசிக்கலாம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். ஓகே, டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஃபாலோ ஆஃப்டர் சேரிட்டி. நீங்கள் அன்பை நாடுங்கள் அப்படின்னா அதுதான் உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும். ஆனால் தேடுதல் எதவாக இருக்கட்டும்னா ஆவிக்குரிய வரங்களை என்ன பண்ணுங்கள், தேடுகிறவர்களாய் மாறுங்கள். டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏன்னா இந்த ப்ராஃபட்டிக் ரெம், இந்த ப்ராஃபட்டிக் ஸ்ட்ரக்சர் என்பது தேவனுடைய அனாதி ஞானம், அனாதி திட்டம், அனாதி எதிர்பார்ப்புகளை நம்முடைய பூமியிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இதை தேடுங்கள். டிசையர், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, ஓகே, அன்பின் காரியங்களை நிறைவேற்றுங்கள், அதை போய் நீங்கள் செய்யுங்க. ஓகே, உடம்பு சரியில்லையா போய் பாருங்கள், கரெக்டாக. இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது பழங்களோ வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடுங்க, ஆர்லிஸ் புக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அன்பை நடவுங்கள், யூ டூ தட் ஒர்க். ஆனால் நீங்கள் தேடுறது எதுவாக இருக்கணும்னா ஆவிக்குரிய வரங்களை என்ன பண்ணுங்கள், தேடுங்கள். வாட் டு யூ சீக்? வேதத்தில் இவைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், தரிசனம், இந்த தரிசன மண்டலம், இந்த தரிசன உலகம் எனக்கு திறக்கப்பட வேண்டும் என்று தேடுகிறவர்கள் தான் இதை கண்டடைவார்கள். இன்னொரு கோட்பாடு இருக்குது பாருங்க, பசிக்கிறவனுக்கு தான் நீங்கள் ஊட்ட முடியும். No man can be fed more than how hungry he is. ஒருவன் பசியா இல்லாத பொழுது அவனுக்கு நீங்கள் எதையுமே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. பாருங்க, நம்ம நிறைய வேலைகளில் நம்ம ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனுக்கு வரும்பொழுது தான் பரலோகம் நமக்கு கை கொடுத்து தூக்கக்கூடியதாய் மாறுகிறது. இப்போ நான் ஒரு வேலையை செய்யணும், நான் தேவனுக்காக ஏதாவது பிரம்மாண்டமாக செய்யணும், இல்லாட்டி யாரோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன நம்ம செயல்படுறதுன்னு தெரியல, இதுக்கு ஒரே வழி என்னென்னா கர்த்தர் எதையாவது காமிச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் என்ற ஒரு மனநிலைக்கு ஒருவன் வருகிறான் பாருங்க. அப்போ தான் அவன் அதை தேடுகிறவனாய் மாறுகிறான். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், அதை தேடுகிறவனாய் மாறுகிறான். நம்ம கூட பாருங்க, நல்ல துணி எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கடையை தேடுறோம், கரெக்டாக. அது வரைக்கும் எத்தனை முறை அந்த கடை பக்கம் போனாலும் அந்த கடையை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பார்க்கறது இல்லை. சிலவில் சாப்பாட்டு கடையும் கூட அப்படி தான் பாருங்கள். நீங்கள் வயிறு ஃபுல்லாக இருக்கும் பொழுது அந்த சாப்பாடு கடை பக்கம் போனீங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ண மாட்டீங்க, அந்த பேரை கூட படிக்க மாட்டீங்க. ஆனால் பசியாக இருக்கும் பொழுது பாருங்கள், கரெக்டாக அதெல்லாம் கண்ணிலையும் என்ன பண்ணுது, படுது. யூ கேனாட் ஃபீட் த மேன் மோர் தென் ஹவு ஹி ஹங்க்ரி இஸ். ஒருவன் தாகமாக, பசி தாகமாக இருக்கும் பொழுது, ஏன்னா இந்த பசி தாகம்தான் உங்களுக்கு சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹங்கர் கிரியேட்ஸ் அட்மாஸ்பியர். ஹங்கர் கிரியேட் அட்மாஸ்பியர். நான் எதை பசித்தாகமாய் பார்க்கிறேனோ அதை தான் நான் உருவாக்குகிறவனாய் மாறுகிறேன். ஓகே, விஷன் ரெம் ரெஸ்பான்ஸ் டு டெஸ்பிரேஷன். இந்த காணக்கூடிய இந்த பார்வை மண்டலமானது, தரிசன மண்டலமானது நாம் எவ்வளவு ஏக்கமாய் இருக்கிறோம் என்பதன் அடிப்படையிலே செயல்படக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு ஏக்கமாய் இருக்கிறோம் என்ற நிலையிலே அவைகள் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். ரொம்ப சிம்பிளாக இயேசு ஒரு பெரிய உவமையை ஒரு பெரிய செய்தியை தேவனாகிய கர்த்தர் ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்?
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும். வெரி சிம்பிள். நீங்கள் தொழிலையும் சரி பாருங்கள், இந்த சேல்ஸ்மேன்லாம் இருக்கிறான் பாருங்கள், அவன் போய் தேடுறான், அவனுக்கு தொழில் உண்டாகிறது, வர்த்தகங்கள் பெருகுகிறது. வீட்டிலே இருந்த சில பேர் ஃபோன் வழியாகவே தேடுறாங்க. ஆக மொத்தம் தேடினா தான் அது கிடைக்குது. கரெக்டாக டெலிமார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் ஆர் டெலிமார்க்கெட்டிங், எனிதிங் தட் யூ சீக். அதே மாதிரி கல்யாணத்துக்கும் பாருங்கள், நீங்கள் தேடினீங்கன்னா தான் பொண்ணு கிடைக்கும், இல்லை தேடினா தான் மாப்பிள்ளை கிடைக்கும். அப்படி எவ்ரிதிங் இஸ் வெரி மச் அப்ளிகபிள் ஆன் திஸ் எர்த். சாப்பாடு கூட நீங்கள் தேடினீங்கன்னா தான் சாப்பாடு என்ன பண்ணோம் கிடைக்கும். அதனால தான் கர்த்தர் அடிக்கடி சில மிருகங்களை வச்சு பைபிளில் அதிகமாக பேசியிருப்பார். எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள். எப்படி அது தேடுது. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய வெற்றியின் குறிக்கோள் என்னென்னா தேடும். அதனால தான் எறும்பு நீங்கள் ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் எங்கேயாவது வச்சிங்கன்னா தேடி வருது. நம்மளே ஸ்வீட் பாக்ஸை எங்கே வச்சோன்னு மறந்துடுவோம், ஆனால் அது தேடி கண்டுபிடிச்சிடும். கரெக்டாக இல்லையா? சில டைம் எதையாவது பையில் கீழே வச்சுட்டு மறந்துருப்போம், அது எறும்பு வந்த பிறகு தான் தெரியும், ஓ நம்ம தான் பையில் என்ன பண்ணியிருக்கிறோம் வச்சு. ஆனால் அது தேடுது பாருங்கள். வாட் யூ சீக். இந்த பூமிக்குரிய மண்டலத்தில் தேவன் என்ன செய்கிறார்னா, நீ பார்வை கண் திறக்கப்பட வேண்டும், எனக்கு இந்த பார்வை மண்டலம் வேணும், ஐ நீட் அ விஷன் என்று சொல்லி நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் பரலோகத்திலேருந்து அதற்கு அசைவுகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கேட்டால் தான் கிடைக்குமா, அப்புறம் எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணின்னு இருக்கோம்? கேட்டால் தான் கிடைக்கும்னு தெரிஞ்சு தான் ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா இவங்க என்னென்னா அவங்கவுங்களுக்கு தேவையான இடத்த என்ன பண்ணுவாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஆத்துமாவே கேட்கலாம். தரிசனத்தை கேட்டிங்கன்னா ஆத்துமாவை ஈஸியாக சந்திக்கலாம். இஃப் யூ ஹேவ் ஸ்பிரிச்சுவல் விஷன், ஒரே ஒரு தரிசனத்தை கர்த்தர் காமிச்சார்னு வச்சுக்கோங்களேன், கொர்நேலியுக்கு ஒன்று கிடச்சிச்சு, பெரிய மாற்றமே வந்துச்சு பூமியில். கரெக்டாக நான் டிரான்ஸ்ன்னு பேதுருக்கு ஒரு பெரிய ஞான திருஷ்டி அடைஞ்சான். போன கிளாஸில் நான் அதை பேசியிருப்பேன், டிரான்ஸ். அப்போ அந்த ஞான திருஷ்டி அடைஞ்ச பிறகு பாருங்கள், இந்த முழு பிராந்தியத்துக்கே அவன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. விஷன். இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியதை பெஸ்ட்டாக செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம தேட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நாம் என்ன தேடுகிறோமோ அதை தான் நாம் என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எரேமியா 29:13 சொல்லுது, சீக் அண்ட் யூ ஷால் ஃபைண்ட் மீ. நீங்கள் தேடினீர்கள் என்றால் என்ன பண்ணுவீங்க, கண்டடைவீர்கள். பாருங்கள், ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட், தேவனை குறித்த மறைக்கப்பட்ட ரகசியம் ஒன்று என்னவென்று சொன்னால், கர்த்தர் பார்ப்பாரு நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு. கர்த்தர் பார்க்குறாரு நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு. பாருங்கள், நீங்கள் நல்ல பாடத்திட்டத்தை தேடினீங்கன்னா அது கிடைக்கும், நல்ல புஸ்தகத்தை தேடினீங்கன்னா அது கிடைக்கும். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணணுன்னு ஒரு டீமை தேடி நின்றீங்கன்னா அந்த டீம் கிடைக்கும். இல்லை பாஸ்டர் நான் கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலாம், எங்கேயாவது போய் ஊர் சுற்றணும் அப்படின்னு அந்த டீமை தேடினீங்கன்னா அதுவும் கிடைக்கும். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது கிடைக்கும். பிகாஸ் த பைபிள் has recommended what you seek you will find. நீங்கள் தேவனிடத்திலே போய் அவர்கிட்ட என்ன தேடுறீங்களோ அதான் கிடைக்கும். பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக சுகமாக்கும் வரத்தை பயங்கரமாக தேடி இருப்பாங்க. ஸோ காட் has given them an open door for them to operate on the healing realm. எதை தேடுகிறோமோ அதை கண்டடைகிறான். இப்போ தரிசனம் எனக்கு தேவை, ஏன்னா நான் தேவ சித்தத்தை நிறைய நிறைவேற்றணும், என் குடும்பத்துக்கு நிறைவேற்றணும், என் பிள்ளைங்களுக்கு நிறைவேற்றணும். பாருங்கள், தரிசனம் என்பது வெறும் ஊழியக்காரர்களுக்கு வர வேண்டியது மட்டும் கிடையாது, இது ஒவ்வொருத்தருக்கும் தேவை. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய தரிசனம் தேவை. ஏன்னா இந்த பூமிக்குரிய மண்டலம் எப்படி இயங்குகிறது, அதை ஜெயிப்பதற்கு ஆவிக்குரிய மண்டலத்தின் உதவி தேவைப்படுகிறது. அதனால் விஷன் ரெம் அப்படின்னு சொன்னால் வெறும் ஊழியக்காரங்க தான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு பார்ப்பாங்கன்னு இல்லை, இது எல்லாருக்கும் தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அவரவர்கள் போக வேண்டிய பாதைகளிலே பெரிய மாற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு தேடுகிறவர்களாய் மாறுங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்ம அப்படியே எல்லாம் கிடைச்சிரும். வெரி சாரி டு சே, நீங்கள் தேடினா தான் கிடைக்கும். ஏன்னா சம் ரெம்ஸ் இன் த ஸ்பிரிட் ஆர் நாட் ஓப்பன்ட் பை மர்சிஸ். இது இரக்கத்தின் அடிப்படையில் சில மண்டலங்கள் திறப்பதல்ல, தேவைகளிலும் தேடுதலின் அடிப்படையில் தான் இவைகள் திறக்கப்படுகிறது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா,
ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், அதனால் அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையே இருக்காது. சரி, கடைசியாக எப்போ ஒரு தெய்வீக தரிசனத்தை பார்த்தீர்கள், ஒரு தெய்வீக திட்டத்தை கர்த்தர் உங்களோடு பேசினார், அதற்கு நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை பிரதர். கர்த்தர் நல்லவர் பிரதர். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற ரெம் இரக்கத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறது. இரக்கத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுகிறது? செயல்படுகிறது. இது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எப்படி? ஏன்னா அது நம்ம வீடு. இரக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு அவசியங்கள் நிறைவேற்றப்படுகிறது, தங்கிறதுக்கு இடம் கிடைக்குது. இதெல்லாம் மர்சி ரெம். பட் there is a price tag to open into a higher dimension of the spiritual realm. நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே இன்னும் அதிகமாக ஏறி போவதற்கு நீங்கள் கிரயம் செலுத்தி தேடுகிறவர்களாய் மாற தேவன் அழைக்கிறார். கிரயம் செலுத்தி தேடுகிறவர்களாய் தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால தான் இதுக்கு முன்பாக வாழ்ந்த அநேக பரிசுத்த தலைமுறைகள் தேவனை அதிகமாய் தேடினார்கள். தேவர் ஹங்கர். பாருங்கள், நிறைய பேர் போய் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க, மலையில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, குன்றுகளில் போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எங்கெல்லாம் குழி பார்க்குறாரோ அதுக்குள்ளே இறங்கி ஜெபம் பண்ணுவாராம். எப்படி? ஒரு சிலர் மலைக்கு மேலே போனாங்க, ஒருத்தர் குழிக்குள்ளேயே போயிருக்கிறாங்க. இட்ஸ் ஆல் ஹவு மச் யூ ஹங்கர் அண்ட் சர்ச் ஆஃப்டர் இட். யார் ஒருத்தர் எதை தேடுறாங்களோ அதை தான் என்ன பண்ணுவாங்க? கண்டடைவார்கள். ஒரு சிலருக்கு வெறும் பணம் மட்டும்தான் தேடுதலாக இருக்கும், அதையும் கர்த்தர் கண்டடைய உதவி செய்வார். அது கிடைச்ச பிறகு என்ன பண்ண போகிறோம்? அது கிடைச்ச பிறகு என்ன பண்ண போகிறோம்? நான் இந்த வேளையில் பேசி கொண்டிருப்பது என்னென்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில் அதிக உண்மையும் அவசியமும் நிதர்சனமானவைகளை பேசி கொண்டிருக்கிறேன். வெறும் நம்ம ஐ ஹாவ் டு பி ப்ராஸ்பரஸ், ஐ ஹாவ் டு பி ப்ராஸ்பரஸ் ஃபார் வாட்? நான் செழிப்பாக இருக்க வேண்டும், நான் செழிப்பாக இருக்க வேண்டும். சரி, செழிப்பு எதுக்கு? சரி, நான் சுகமாக இருக்கணும். சரி, செழிப்பு தான் உங்களுக்கு அந்த டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சுகமாக இருக்கணும். நீ இப்போ எதுக்கு சுகமாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு நிறைய பேர் சும்மாவே வீட்டிலே இருந்துக்கிட்டு எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவன் சுகமாகிறது ரொம்ப அவசியமா? சுகம் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு டிவைன் புரோட்டோகால் இருக்கு. என்னை கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நிறைய பேர் நிரம்பினே தான் இருக்கிறான். அதனால என்ன நிறைவேற்றினான் என்று பார்த்தால் நமக்கு பெரிய கேள்விகள் உண்டாகிறது. நிறைய பேர் நிரப்புதல் கூட்டத்திலே தங்கிட்டாங்க. அந்த கூட்டத்தை நிரப்பிட்டாங்க. வாட் யூ ஹவ் பீன் டூயிங் வித் தட்? தேவன் அதை தான் ஆழமாய் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதுக்கு கிரயம் செலுத்தி அந்த மண்டலத்துக்குள்ளாய் போவதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஸோ ப்ராஃபட்டிக் இஸ் நாட் அ கிஃப்ட் அலோன். ஒரு சிலருக்கு அது கிஃப்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிலருக்கு இட் இஸ் அ ப்ரைஸ் டேக் தட் வி ஹாவ் டு பே. அதற்கு கிரயம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இட் இஸ் பீன் ப்ரொவோக்ட் பை சம் சாக்ரிஃபைசஸ். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த பாடத்திட்டத்துக்காக பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறேன். பாருங்கள், என்னுடைய முயற்சியின் அடிப்படையிலே தேவன் சில உதவிகளை செய்கிறார். நான் தேடலைன்னா இது கிடைக்காது. நான் தேடலைன்னா எனக்கு கிடைக்காது. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். ஒரு பிஸ்னஸ் மேனை சந்தித்தேன். அவர் நிறைய ஊழியக்காரர்களோடு பெரிய தொடர்புடையவர், ஆனால் நல்ல ஆவிக்குரிய மண்டலத்தில் ட்ராவல் ஆகியிருக்கிறார். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் நிறைய புக்கெலாம் படிச்சிருக்கேன்றீங்க, ஆனால் இப்போ உங்களால் புக்கிலேருந்தே ஒன்றுமே பிரசங்கம் பண்ண முடியாதுன்னாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் என்ன பிரச்சனையை சந்திக்கிறேன்றதை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்கள், அவர் சொன்னார், இல்லை எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறேன்றார் அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் when I seek only I get it. இதை தேடும் பொழுது தான் நமக்கு கிடைக்கப்படுது. பாருங்கள், வசனம் சொல்லுது, தட்டுங்கள் திறக்கப்படும். அடுத்தது என்னது? நிறைய பேர் என்னன்னா தட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்படி நீங்கள் கதவை தட்டுறீங்க, திறக்கிறதுக்கூடயே போயிடுறாங்க நிறைய பேர். இது இன்னொரு டீம். அது ஒன்று தேடுறதும் கிடையாது, இன்னொன்று சும்மா எல்லாத்தையும் தட்டி பார்க்கறது, ஏதாவது திறக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து என்ன பண்ணிடுறது? கிளம்பி போயிடுறது. பாருங்கள், தாகம் உள்ளவன், பசி தாகம் உள்ளவன் அது திறக்கும் வரைக்கும் அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறான். கரெக்டா? பசி தாகம் உள்ளவன் என்ன பண்ணுறான்? கதவு திறக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான்? அந்த இடத்துல நின்று கொண்டே இருக்கிறான். இதான் இந்த எதிர்பார்ப்புகளும் பசியும் தாகமும். பசி தாகம் உள்ளவர்கள் அவர்கள் நிச்சயமாய் என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார்கள். ஆவிக்குரிய மண்டலத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீ நிறைய பேருக்கு அந்த பசி தாகம் குறைஞ்சிருச்சு. என்னன்னா, நான் பைபிள் படிச்சுட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஒரு 5 பாட்டு பாடிட்டேன், எப்படி
3 ஃபாஸ்ட்டு 2 ஸ்லோ பாடிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எப்படி? இது நம் பக்தியினுடைய அடையாளமாய் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் இதெல்லாம் பார்த்து நிச்சயமாய் சந்தோஷப்படுவார். என்னன்னா, பக்தி இல்லாதவனாக இருப்பதை காட்டிலும் இப்படி பக்தியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பசித்தாகம் போதாது. இந்த பசித்தாகம் என்ன பண்ணாது? போதாது. இன்னும் பெரியவைகளை நாடுங்கள், மகிமையின் மேல் மகிமையானதை தேடுங்கள். உங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார். இதன் மூலமாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன பண்ணுங்க? அதிகமாய் தேடுங்கள். ஸோ ப்ராஃபட்டிக் கிஃப்ட் இஸ் ப்ராஃபட்டிக் கிஃப்ட் ஃபார் சம்படி இட்ஸ் எ கிஃப்ட், ஃபார் அதர் பீப்புள் இட்ஸ் அ மூவ்மெண்ட் தட் ஐ ஹாவ் டு கோ அண்ட் பர்சூ இட். அவர்கள் அதை பின்தொடர வேண்டும். அவர்கள் அதை என்ன பண்ணணும்? பின்தொடர வேண்டும். ஸோ முதலாவது, நீங்கள் இந்த விஷன் ரெம் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த தரிசன மண்டலத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் இதை தீவிரமாய் தேடுகிறவர்களாய் மாறுங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது தப்பாக வந்துருச்சுன்னா அதுக்கு தான் கூட ஆவியானவர் இருக்கார், அவர் நிச்சயமாக கைட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு என்ன பயம்னா, எதையாவது நான் தேவையில்லாமல் பார்த்துட்டேன்னா, தேவையில்லாததை பார்த்தீங்கன்னா தேவையானவர் உள்ளே இருந்து உங்களுக்கு உணர்த்துவார். அதை நீ பார்த்த, ஆனால் அதை நீ செயல்படுத்த வேண்டாம், நான் உன்னை வழி நடத்துவேன். பாருங்கள், இந்த பூமியில் த மோஸ்ட் செக்யூர்ட் பர்சன் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர் அவர் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. த மோஸ்ட் செக்யூர்ட் பர்சன். இப்போ எத்தனையோ பேர் பைபிள் படித்து தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி தவறான உபதேசங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ பைபிளில் இருக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நிறைய தவறான உபதேசங்கள் பைபிளில் தான் உருவாகிருக்குது. செவன்த் டே எங்கேருந்து உருவாச்சு, மார்மன்ஸ் எங்கேருந்து உருவானாங்க, நீங்கள் இன்னும் கிறிஸ்டியன் சயின்ஸ் எங்கேருந்து உருவாச்சு, இப்படி நிறைய எல்லாமே பைபிள்லேருந்து பிரிந்த பிரிவுகள். அதனால் உள்ள கரெக்ட் பண்ணுற நம்ம கூட இருக்கிறார். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. வி ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட் இன்சைட். அதனால தான் இயேசு அவர் சொல்கிறாரு, ஒரு பொல்லாத தகப்பன்மார்களை என்ன பண்ணுறாங்க? நல்ல ஈவுகளை கொடுக்குறாங்க. பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை என்ன பண்ண மாட்டான்? கொடுக்க மாட்டான். அந்த 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 இடத்த போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் ஆவியானவர் இயேசு பேசுகிறார். நீங்கள் ஆவியானவரை கேட்குறீங்க, அப்போ பிதா எப்படி உங்களுக்கு வேற ஒன்றை தருவார்? அதனால் நம்ம இங்கே ஜெனியூனாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தேடுகிறோம், தரிசன மண்டலங்களை தேடுகிறோம். தரிசனம் எனக்கு புறப்படணும், ஏன்னா எனக்கு முதலாவது நான் தேவ சித்தத்தில் போய் சேரணும், அடுத்தது தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், மூன்றாவது எதிரியின் திட்டங்களை நான் நிப்பாட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு மன எதிர்பார்ப்போடு நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆவியானவர் உள்ளே இருந்து உங்கள் இயக்கங்களை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுகிறார். அதனால்தான் த ஹங்கர். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ ஜெபம் தரிசன மண்டலத்தை திறக்காத பதர். ஜெபம் நீங்கள் ஒரு பசி தாகத்தோடு ஜெபிச்சிங்கன்னா திறக்குது. ஹல்லேலூயா. வெறும் ஜெபம் எல்லாத்தையும் திறக்கிறதில்ல. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் நல்ல தண்ணியை ஓடணும் ஆற்றுலன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறான். எப்படி? கரெக்டாக. மழை வரணும்னு ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பயிர் நல்ல விளையணும்னு ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ண பணம்லாம் திரும்பி வரணும்னு ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஜெபம் எல்லாத்தையுமே செய்தான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பசி தாகமுள்ள ஜெபம் தான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நீ ஏன் தரிசன மண்டலம் திறக்கலைன்னா, நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் தரிசனம் தேவை. எனக்கு இப்படி ஒரு ஆவிக்குரிய பார்வை தேவை, என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்திலே நான் சிலவற்றை எட்டி பார்த்து அதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகளை நான் பார்க்க வேண்டும். எனக்கு கர்த்தர் படமாக சிலவற்றை காண்பிக்க வேண்டும் என்று என்றைக்கு ஒரு மனிதன் அதை தேட ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு பரலோகம் அதை செயல்படுத்துகிறதாய் மாறுகிறது. நான் ஜெபம் பண்ணுறவங்க நிறைய ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஐ ஹவ் சீன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ப்ரே. நிறைய பேர் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது பசி தாகத்தோடு, கர்த்தாவே இந்த தேசம்லாம் எப்படி இருக்குது, என்ன நடக்குது, இதுக்கு நான்லாம் என்ன செய்யணும், இல்லை நாங்களாம் என்ன செய்யணும்னு நீங்கள் தரிசனத்தை தேடி ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபம் ஒரு ஜீவனுள்ள ஜெபமாய் மாறுகிறது. ஜீவனுள்ள ஜெபமாய் மாறுகிறது. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே ஒரு ப்ராப்பர் தரிசனம் தேவை. எப்படி? அதுக்கப்புறம் தான் ஜெபத்தில் ஒரு தரிசனமே வரும். தரிசனத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சும்மாவும் போகிறது உண்டு. ஏன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ முதலாவது காரியம் பசி தாகம். முதலாவது காரியம் என்னது? பசி தாகம்.